நாட் எவிடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அப்ப அந்நிய பாஷை பேசுறது பரிசுத்தாவியுடைய பெற்றுக்கொண்ட அடையாளம் அல்ல. இரண்டாவது சொன்ன ஃப்ரூட்ஃபுல் லைஃப், கனி நிறைந்த வாழ்க்கை பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அடையாளமான அதுவும் கிடையாது. மூணாவது இதுதான் வெளிப்பாடு, இன்னைக்கு இருக்கிற வெளிப்பாடு தான். ஒரு காலத்துக்கு தேவன் அந்த காலத்தின் செய்தியாளர் மூலமா வெளிப்படுற வார்த்தை தான், வெளிப்படுத்தப்படுற வார்த்தை தான் என்னவா இருக்குது, பரிசுத்தாவியா இருக்குது. அது ஒரு சரீரத்துக்குள்ள அந்த கால ஜனங்களுக்குள்ள போய் வெளிப்படுது. அதுதான் பரிசுத்தாவின் அடையாளமா, மனுஷன் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் அடையாளமா இருக்குது. அது பரிசுத்தாவின் முத்திரையா மாறும் போது அந்த மனுஷன் குளோரிஃபைட் கண்டிஷனுக்குள்ள வரான். பரிசுத்தாவி வேற, பரிசுத்தாவின் முத்திரை வேற. கவனிங்க நல்லா, பரிசுத்தாவின்றது ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதோட முடிஞ்சிடுது. நீங்க இந்த செய்தி விசுவாசிக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்களேன், அதுவும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த விசுவாசிக்கிறது அப்படின்றது நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம்.